சென்னையில் சுதந்திர தின விழா அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார் முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை பிரிவு தலைமை ஏற்று நடத்துபவர் திரு ஆர் பாலமுருகன், உதவி ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் 6ஆம் அணி மதுரை. To begin with, we have the Tamil Nadu Disaster Response Force contingent led by Sub Inspector. நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோட்டை கொத்தளத்தில் 5வது முறையாக தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை. ஒன்றிய அரசிடமிருந்து அதிகாரம், நிதி பகிர்வில் மாநில அரசின் பங்கினை மீட்கும் நேரம் வந்துவிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆற்றிய சுதந்திர தின விழா உரையில் முதலமைச்சர் ஸ்டாலின் சூளுரை. ஒன்றிய மாநில அரசுகளுக்கிடையான அதிகாரம் மற்றும் நிதி பகிர்வில் மாநில அரசுகளின் பங்கினை மீட்டெடுத்திட அரசியல் பூர்வமான சட்ட நடவடிக்கை எடுப்பதுதான் ஒரே தீர்வு. இதற்கான முன்முயற்சிகளை நிறைவேற்றி முடிப்பதற்கான தக்க தருணம் தற்போது வந்துவிட்டது என இந்த விடுதலை நாளில் உறுதியாக நம்புகிறேன். ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக செயல்பட்டு வரும் ஆளுநருக்கு கண்டனம் தெரிவித்த முடிவு. முதலமைச்சர் அறிவித்த 6 சிறப்பு திட்டங்களுக்கு தூய்மை பணியாளர்கள் நேரில் நன்றி. பெரம்பூர், கொத்தவால் சாவடி உள்ளிட்ட பகுதிகளிலும் நன்றி தெரிவித்து பேரணி. பேராசிரியர் காதர் மொய்தீனுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி கௌரவித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். 15 ஆண்டுகள் வரலாற்றுத்துறை பேராசிரியராக பணியாற்றியவர். ஆங்கிலம், அரபு, உருது, ஹிந்தி, பாரசீகம் போன்ற மொழிகளை அறிந்தவர். பல நூறு பட்டதாரிகளை உருவாக்கியவர் பேராசிரியர் KM காதர் மொய்தீன் அவர்கள். இஸ்ரோ தலைவர் நாராயணனுக்கு அப்துல் கலாம் விருது. பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி முருகேசனுக்கு கல்பனா சாவ்லா விருது வழங்கல். டாக்டர் APJ அப்துல் கலாம் விருது முனைவர் வ. நாராயணன், செயலாளர் விண்வெளித்துறை, தலைவர் விண்வெளி ஆணையம், தலைவர் இந்திய விண்வெளி ஆய்வு மையம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த செல்வி துளசிமதி முருகேசன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. சிறந்த மாநகராட்சிக்கான விருதை வென்றது ஆவடி மாநகராட்சி. சிறந்த நகராட்சிக்கான முதல் பரிசு ராஜபாளையம் நகராட்சிக்கு வழங்கினார் முதலமைச்சர். ₹3000 வருடாந்திர சுங்கச்சாவடி கட்டண பாஸ் திட்டம் இன்று முதல் அமல். தனியார் கார், ஜீப், வேன்களுக்கு மட்டும் பொருந்தும் என அறிவிப்பு. செல்லூர் ராஜு தம்பிதுரையை அவமதித்த பழனிசாமி தலைமை பண்பு இல்லாதவர் என்று OPS விமர்சனம். பிரச்சனைகளை திசை திருப்பி OPS அனுதாபம் தேடுவதாக RB உதயகுமார் பதிலடி. என்னைக்கும் அவர் அண்ணன் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து அல்ல. ஆனால் அவர் இது போன்ற அனுதாபத்தை தேடுவதற்காகவும் இந்த திசை திருப்புகிற வேலையெல்லாம் இனியும் அவர் முயற்சி செய்தால் அவருக்கு இனிமேலும் தோல்விதான் கிடைக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.